அன்பான நேயர்களே, வெங்காயத்தினுடைய வேர்க்கிழங்கு பகுதியை கொண்டு ஆண்களுக்கு விந்தணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க போகிறோம். அன்பான நேயர்களே, முதலில் ஒலிகியோஃபோமியா என்று சொல்லக்கூடிய ஆண்களுக்கு வரக்கூடிய மலட்டுத்தன்மையை முதலில் ஏன் வருகின்றது என்கிற காரணத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். அளவிற்கு அதிகமான உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணங்கள், தவறான உணவு பழக்கங்கள் மற்றும் தேவையில்லாத மது, போதை வஸ்துக்கள் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி வந்தால் படிப்படியாக உடலில் இருக்கக்கூடிய விந்து அணுக்களினுடைய எண்ணிக்கை செம்ஸ் கவுண்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த செமன் கவுண்டிங் படிப்படியாக குறைந்து கொண்டே வரும். அதனால் அவர்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்பட்டுவிடும். அந்த மலட்டுத்தன்மையை பூரணமாக நீக்கிக் கொள்வதற்கு ஒரு அற்புதமான தீநீர் ஒன்றை நாம் தயாரிக்கப் போகிறோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வெங்காயத்தாள். தூய்மை செய்யப்பட்ட வெங்காயத்தாள் 50 கிராம். அடுத்ததாக வெங்காயத்தினுடைய கிழங்கு பகுதி 25 கிராம். அடுத்ததாக பனம் கற்கண்டு. இப்பொழுது நாம் தீநீர் ஒன்றை தயாரிக்கப் போகிறோம். 100 மில்லி அளவிற்கு தண்ணீரை நன்றாக நாம் காய்ச்ச வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் வெங்காயத்தாளை ஒரு தேக்கரண்டி அளவிற்கு சேர்க்கவும். அடுத்ததாக வெங்காயத்தினுடைய கிழங்கு ஒரு தேக்கரண்டி. வெங்காயத்தாள் மற்றும் வெங்காயத்தினுடைய கிழங்கு பகுதிக்கு அளவிற்கு அதிகமாக காரத்தன்மை இருக்கும் என்பதனாலும், மேலும் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தணிக்கும் என்கிற காரணத்தினாலும் நாம் பனங்கற்கண்டை ஒரு தேக்கரண்டி அளவிற்கு சேர்க்கவும். அற்புதமான வெங்காயத்தாள் தேநீர் நமக்கு தயாராகிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். இயற்கையாக கிடைக்கக்கூடிய அற்புதமான பொருள் வெங்காயத்தாள். இவற்றை இந்த தீநீரை ஆண்கள் படிப்படியாக உட்கொண்டு வந்தால் வாரத்திற்கு ஒரு முறை என்கிற கணக்கில் மாதத்திற்கு 4 முறை இந்த தீநீரை பருகி வந்தால் அவர்களுக்கு உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணங்கள் பூரணமாக தணிந்துவிடும். மேலும் விந்தணுக்களினுடைய எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்து கொண்டே வரும். நவீன மருத்துவத்தில் இதற்காக நாம் சிகிச்சை மேற்கொண்டால் நமக்கு பக்க விளைவுகள் அளவிற்கு அதிகமாக வருவதுடன் அவற்றால் நமக்கு எந்த வகையான நன்மையும் ஏற்படுவதில்லை. ஆனால் பக்க விளைவே இல்லாத இயற்கையான இந்த தீநீரால் எந்த வகையான பக்க விளைவுகளும் ஏற்படாமல் உடலுக்கும் மனதிற்கும் நன்மை தரக்கூடிய அற்புதமான இந்த தீநீரை பருகி வரும் வேளையில் போதை வஸ்துக்களை பயன்படுத்தாமல் மனக்கட்டுப்பாட்டுடன் தொடர்ந்து இந்த தீநீரை பருகி வந்தால் படிப்படியாக விந்தணுக்களினுடைய எண்ணிக்கை உயர்ந்து அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். மேலும் உடல் நலனில் அதிகப்படியான பலம் ஏற்பட்டு உடலுக்கு அழகும் தரக்கூடிய அற்புதமான இந்த தீநீர் நீங்கள் தாராளமாக பருகலாம். நோய் உடையவர்களுக்கும் இந்த தீநீரை பருகச் சொல்லலாம். அன்பான நேயர்களே, நோய் உடையவர்கள் தீநீரை பருகி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.